ரவீந்திரன். இது இப்போ ஃபோக்கஸ் சவுத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக ரொம்ப கவனமாக இந்த முறை முன்வைத்தாங்க. வட மாநிலங்களை தாண்டி தென் மாநிலங்களில் அப்படிங்கிற அந்த இது அது கிட்டத்தட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கிறது. ஆந்திராவில் பெரும்பான்மையான இடங்கள், தெலுங்கானாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில் 1 to 3 இடங்கள் வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கூட்டணி, நல்ல கூட்டணி இருக்கு. அவர் இருக்கார், நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்காரு, பவன் கல்யாண் இருக்கிறாரு, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு, தொண்டர்கள். நாம் பிஜேபி வர முடியாது அப்படின்னு சொல்றது பிஜேபி மேல இருக்கிற வெறுப்பு இல்லை, அடித்தளம் தொண்டர்கள்னு சொல்றேன். இப்ப இவங்க ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா சந்திரபாபு நாயுடு கட்சி அங்க இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க, இவங்க பம்ப் பண்ணணும்னு நினைக்கிறத அந்த தொண்டர்களை பயன்படுத்தி பண்ண முடியும். அதனால ஒருவேளை அங்க இருக்கலாம், நான் வரும் சொல்ல இருக்கலாம். அப்ப தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? இல்ல, அதான் சூர்யா சொல்றாரு. தொடக்கம் அப்படிங்கறது நாங்க வெற்றி அப்படிங்கறது அக்கவுண்ட் ஓபனிங்கா நாங்க பார்க்கல. எங்களால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை பூத்துக்கும் ஆள் போட்டு ஒரு பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அங்க ஒரு பூத் ஏஜென்ட்டை நியமிக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்ய முடியுதுனாலே அது எங்களோட குட் ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு. இல்ல, அதாவது அதை நான் பாராட்டுறேன், அந்த மனநிலையை நான் பாராட்டுறேன், நான் மறுக்கல. ஆனா எத்தனை பூத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னு கேளுங்க. நீங்க 95,000 பூத்துல எத்தனை பூத்துல போட்டிருந்தீங்க, ஆள் போட்டிருந்தீங்க? இன்னொன்னும் உங்க கட்சி வளர்ந்திருந்தா நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் நீங்க 30% தானே ஆள் போட்டீங்க, 70% ஆள் இல்லைல்ல உங்ககிட்ட. அப்புறம் எப்படி போட்டீங்க நீங்க? நான் யதார்த்தத்தை கேட்கிறேன். நான் இது அந்த காழ்ப்புணர்ச்சியில கேட்கல, யதார்த்தத்தை நீங்க பேசுங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸிட் போல பத்தி பேசும்போது அவங்க வடநாட்டில் சொல்றாங்க. எப்படி நீங்க ஒரே ஒரு சின்ன கேள்வி தம்பி, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதியில் நீங்க போன முறை ஏறத்தாழ கம்ப்ளீட் பண்றீங்க, 68 சரியா வருது, 64 தொகுதி கொண்டு வரீங்க. அவங்க கூட்டணி சேர்ந்த 64 தொகுதி, ரைட்? சரி, போன முறை தனியே நின்ன காங்கிரஸும் எஸ்பியும் சேர்ந்து நிக்குது. இந்த முறை நீங்க 64 தாண்டுவீங்களாப்பா? ஒரு யதார்த்தம் வேணும்ல. சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்ந்து நிற்கும் போது அவங்க 2 பேரும் தனியாக நிற்கிறாங்க. நீங்க அங்க 12 தொகுதியில் ஏறத்தாழ 25,000 ஓட்டுக்கு கீழே 17 தொகுதிகளில் நீங்க தோத்ததும் காங்கிரஸும் எஸ்பியும் சேர்த்தா ஜெயிக்கிறாங்க. இப்ப இந்த முறை எப்படி நீங்க எக்ஸிட் போல் அதுக்கு கூடுதலா கொடுக்குறீங்க? அதே மாதிரி பீகாருக்கு வாங்க, காங்கிரஸ் தனியா நிக்குது, அவங்க தனியா நிக்கிறாங்க. லல்லு பிரசாத் யாதவ் போன முறை தனியா நிக்கிறாங்க, இந்த முறை 2 பேர் சேர்ந்திருக்காங்க. ஏங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் 2 இணைந்து செய்யும் போது டெஃபினட்டா சொல்றேன், லல்லு பிரசாத் இப்ப சில தொகுதிகள் திமுக தொகுதின்னு எப்படி தமிழ்நாட்டில் இருக்கும், சில தொகுதி அதிமுக தொகுதின்னு எப்படி இருக்கும், இதே மாதிரி உறுதியாக பீகார்லயும் இருக்கு, உத்தரப்பிரதேசத்திலயும் இருக்கு. அப்ப 2 பேர் சேரும் போது உங்களுடைய வாய்ப்பு குறையாம எப்படி 353க்கு போகுது? ஒண்ணு. இன்னொன்னு, தம்பி பேசும்போது சொன்னார், அதாவது இந்த எக்ஸிட் போல் சரிதான் அப்படின்னு. தம்பி 2014 தம்பி 11 இதுல அதாவது மினிமம் பிஜேபிக்கு கொடுத்தது 249, சரி, மேக்சிமம் 340. இந்த 11 எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 249, 272, 274 இப்படி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. கடைசியா 340 போகுது. இதே மாதிரி 2019 பாத்தீங்கன்னா நியூஸ் எக்ஸ் நேதா 242 கொடுத்துருக்கு, இந்தியா டுடே ஆக்சிஸ் 352 கொடுத்துருக்கு. இடையில இந்த 11 எப்படி போகுது? 242, 277, 287, 300, 313 இப்படி போகுது, ரைட்? சரி, எப்படி 2024 மட்டும் எல்லாத்துலயும் 350 ஸ்டார்ட் ஆகுது? இல்ல, அதுதான் அப்படி வேரியபிளே இல்ல, அப்படி மாற்றமே இல்லாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறாரு. எப்படி நியாயம்? நான் என்ன கேக்குறேன், ஒரு நீங்க சார் இங்க இருந்து நான் விழுப்புரம் போறேன் சார், எல்லாரும் இங்க இருந்து செங்கல்பட்டு அச்சிரப்பாக்கம் நேரே விழுப்புரம் போனா 3 மணி நேரத்துல போலாங்க. எல்லாரும் ஒரே இடத்துலயா போய் நீ டேட்டா நடத்துனீங்க? இல்ல. அப்போ ஒருத்தன் எப்படி போறான், காஞ்சிபுரம் போய் விழுப்புரம் போறான், ஒருத்தன் நேரே இப்படி போய் நம்ம திருவான்மியூர் போய் இப்படி போய் விழுப்புரம் போறான். எல்லாரும் ஒரே நேரத்துல எப்படி போக முடியும்? ஒருத்தன் 3 மணி நேரத்துல போனா, ஒருத்தன் 3.5 மணி நேரத்துல போவான், ஒருத்தன் 4 மணி நேரத்துல போவான்ல. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒரே சாம்பிள் ஒரே டேட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 355 வரலாம். நீங்க டிஃபரண்ட் சாம்பிள் எடுக்கும்போது டிஃபரண்ட் அவுட்புட் வரணுமா இல்லையா? யதார்த்தமா இல்லையா நான் கேட்கறது?
இன்புட் இல்ல அதுதான் சூர்யாவும் சொல்றாங்க, ராமசாமி மெய்யப்பனும் என்ன சொல்றாங்கன்னா, வந்திருக்கிற டேட்டா சேமா இருக்கு அப்படின்னா அது கிரவுண்ட் ரியாலிட்டி, அதுதான் அது மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் அந்த சேம் நம்பர் வந்திருக்கிறதுக்கான காரணம்ங்கறாங்க. இல்ல நீங்க சொல்ற அந்த வித்தியாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்ற அந்த உதாரணத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுதான் கள நிலவரம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? இல்ல அதத்தான் நான் சொல்றேன். இது மிக்ஸ் அப் டேட்டான்னு நான் சொல்றேன். சரி, நீங்க கொடுக்கிறது பேஸே வந்து உங்களுக்கு 350ல தான் ஆரம்பிக்கும், 390க்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா, இதனால தான் நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு தரப்பட்டது மினிமம் நீ 350 தான் சொல்லணும், மேக்ஸிமம் 406 வரைக்கும் போ. அதே மாதிரி காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 147 கொடு, அதுக்கப்புறம் கீழே எவ்வளவு இறக்குறே இறக்கிக்க. இதுதான் அவங்க கொடுத்தது.